ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன் டாப் 3 தமிழ் மூவிஸ் தான் நான் இந்த வீடியோல லிஸ்ட் அவுட் பண்ண போறேன். எந்த படம் எப்படி இருக்குங்கிறத வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். குட் டே 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு டார்க் காமெடி த்ரில்லர் மூவி. இந்த படத்தை பிருத்திவிராஜ் ராமலிங்கம் தான் நடிச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமால ஒரு ஹேங் ஓவர் எப்படி இருக்குங்கிறத இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ திருப்பூர்ல ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனில சூப்பர்வைசரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரோட பிறந்த நாள் அதுவுமா குடிச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லி ஆசைப்பட்டு கலாட்டா பண்ணி ஊர் முழுக்க என்ன பிரச்சனையை இழுத்து வைக்கிறாரு. குடிப்பழக்கம் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுங்கிறத ஒரு குடியாரனை வச்சு மெசேஜா சூப்பரா சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவுல ஒரு குழந்தை காணாம போக நம்ம கதையோட ஹீரோ வாக்கி டாக்கியை வச்சுக்கிட்டு பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, இந்த கேஸுக்கும் ஹீரோக்கு என்ன சம்பந்தம், அந்த பொண்ணுக்கு என்னாச்சுங்கிறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டீசென்டான ஒரு தமிழ் த்ரில்லர் மூவி, ஒரே நைட்ல நடக்கிற மாதிரியான ஸ்டோரிஸ் எல்லாமே ஹிட் கொடுக்குதுங்கிறதுக்காகவே டைரக்டர்ஸ் எல்லாமே ஒரே நைட்ல நடக்கிற மாதிரி எல்லா சம்பவத்தையும் ஒன்னு சேர்த்து அட்டகாசம் பண்ண நிறைய இடத்துல ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் இந்த படத்தோட ஃப்ளோ நேச்சுரலா இருந்துச்சு, நீட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே ஜஸ்டிஃபைங்கா நீட்டா சூப்பரா நடிச்சிருந்தாலும் எஃபோர்ட் போட்டு அவ்வளோ கிளியர் அண்ட் கட்டா குடியாரனா அந்த கேரக்டராவே நம்ம கதையோட ஹீரோ வாழ்ந்து காட்டியிருக்காருங்கிறது இந்த படம் பார்க்கும்போது நீங்களும் ரியலைஸ் பண்ணுவீங்க. நல்ல படம் தான். ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள சோஷியல் டிராமாவை சூப்பரா பேசியிருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேயை பொறுத்த வரைக்கும் ஒரு குடியார கேரக்டர் கம்முன்னு இருக்க அத்தனை பேரையும் டிஸ்டர்ப் பண்ணி நோண்டி நொங்கு எடுக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் வருதுங்கிறத அழகா சொன்னது மட்டும் இல்லாம காமெடிக்கல் வேல ஸ்கிரீன் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நிறைச்சு வச்சிருப்பாங்க. 80% ஆஃப் காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒர்க் அவுட் ஆனதுனாலேயே படம் சூப்பரா இருக்குன்னு கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணீங்க. செகண்ட் ஹாஃப் ஆவரேஜா இருந்துச்சு. டிராமாக்குள்ள போய் எமோஷன்ஸை ஹைலைட் பண்ணி ஹீரோ பண்ணக்கூடிய சம்பவத்துக்கு நீட்டான கிளைமேக்ஸ் கொடுத்து முடிச்சிருக்காங்க. ஓவராலா ஒரு நல்ல மூவி பார்த்த ஃபீல் கண்டிப்பா வரும். டீசென்ட் வாட்சிங் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான அட்டகாசமான டார்க் காமெடி த்ரில்லர் மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. JSK ஜானகி ஸ்டேட் விசஸ் கேரளா 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க மலையாளம் கோட்ரூம் த்ரில்லர் டிராமா மூவி. சுரேஷ் கோபி, அனுப்பமான் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் பெங்களூர்ல ஐடில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சொந்த ஊரான கேரளாக்கு திருவிழா டைம்ல வந்த இடத்துல ஒரு கடையில பிரச்சனை பண்ணிட்டு போக மறந்து வச்சுட்டு போன மொபைல் போனை திரும்ப எடுக்க வந்த இடத்துல ஹீரோயினை யார் அபியூஸ் பண்றது, ஹீரோயின் கோர்ட்ல கேஸ் போட்டு எதை ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க. ஹீரோயின் எதனால அந்த குழந்தைய வேணாங்கிறாங்க. திரும்ப ஹீரோயின் அந்த குழந்தைய ஏத்துக்கிட்டாங்களா. இதுக்கு நடுவில் சுரேஷ் கோபி லாயரா வந்து ஹீரோயின் அப்போஸ் பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, ஹீரோயினுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சிச்சா, இதை யார் எதுக்காக பண்ணாங்கிறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. யூஸ்வலான கோர்ட் த்ரில்லர் டிராமா ஸ்டைல தான் எடுத்து பேசியிருக்காங்க. சில ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை கனெக்ட் பண்ற மாதிரியான மெசேஜ் இவங்க சொல்லியிருந்தாலும் படத்தை பல இடத்துல கமர்ஷியலைஸ் பண்ணிட்டாங்க. தமிழ் டப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. G5ல இந்த படம் இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ல முடியாத அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா நடிக்க அனுப்பமா பயங்கரமா எஃபோர்ட் போட்டிருக்காங்க. எமோஷனலா ஃபீமேல் சென்ட்ரிக்கா இந்த படத்தை ஒன் மேன் ஷோவா ஒரு ஷோல்டர்ல கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாலும் சுரேஷ் கோபி பக்காவான ஆக்டிங் மூலியமா அவரோட வாய்ஸை வச்சு போல்ட்னஸ் காமிச்சு கோர்ட் ரூம்ல எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருப்பாருங்கிறது இந்த படம் பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு பயங்கர ரூத்லெஸ்ஸா இருந்து ஜஸ்டிஸ்க்காக போற ஒரு லாயரா இவங்க போர்ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சிருந்தாலும் கேரக்டரைசேஷன் சட்டலா சிம்பிளா இருந்தாலே ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்குற அளவுக்கு எஃபோர்ட் போட்டு போராட முடியுங்கிறத மறந்துட்டாங்கன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலான டெம்ப்ளேட்டட் ரொட்டீன் டிராமா கோர்ட் ரூம் த்ரில்லர் தான் இவங்க ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் மோட் அந்த அளவு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஓப்பனிங்ல ஒரு சில விஷயம் கனெக்டபிளா டீசென்டா இருந்தாலும் இன்டர்வல் ட்விஸ்ட், செகண்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய ஸ்லோனஸ், லாக்னஸ், பிரெடிக்டபிள் ஃபேக்டர் எல்லாத்தையுமே இவங்க ஓவர் கம் பண்ணி வந்திருக்கலாம். படத்துல ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அங்கங்க ஆன் அண்ட் ஆஃப் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் டீசென்ட் வாட்சா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஆவரேஜா சிம்பிளா தான் இருந்துச்சுங்கிறது இந்த படம் பார்க்கும்போது நீங்களே நோட் பண்ணுவீங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான டீசென்ட் வாட்சான தமிழ் டப்டு மலையாள மூவிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அக்கேனம் 2025ல ஜூலை 4ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. உதய்கே தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அருண் பாண்டியன், கீர்த்தி பாண்டியன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் கேப் டிரைவரா நார்மலான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இருக்கிறத வச்சு மத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாம சந்தோஷமா வாழணும்னு சொல்லி தான் குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணாலும் அக்கா பொண்ணை எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல ஹீரோயினை காதலுங்கிற பேர்ல ஃபேக்கா ஒருத்த ஏமாத்த ஹீரோயினை கடத்திக்கிட்டு போய் ஒரு சம்பவம் பண்ணணும்னு நினைக்கும் போது ஹீரோயினோட வாழ்க்கையில அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு, இந்த பக்கம் அருண் பாண்டியன் கேப்ல என்னத்தை தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்காரு, வில்லன் கேங் ஹீரோயின் எதுக்காக துரத்திக்கிட்டு இருக்காங்கிறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்ல ரீசெண்டா பார்த்த ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கேன். 11 படத்தை பார்த்துட்டு எப்படி தேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி OTTல வரதுக்காக வெயிட் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா. படத்தோட டைட்டிலே டிஃப்ரெண்டா தமிழ்ல இருக்குன்னு போய் பார்த்த படம் தான் இது. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் மட்டும் இல்லாம டெக்னீஷியன் டீம் அத்தனை பேருமே டெபியூட்டன் தான், நியூ கமர்ஸ் தான். இவ்வளவு குவாலிட்டியா ஸ்டாண்டர்டா ஒரு நல்ல படம் கொடுக்க முடியுமாங்கிறத கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது உங்களாலேயே ஃபீல் பண்ண முடியும். பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ல முடியாத அளவுக்கு கீர்த்தி பாண்டியன் எஃபோர்ட் போட்டு நல்லாவே நடிச்சு சூப்பரா ஷைன் ஆயிருக்காங்க.
அருண் பாண்டியன் இந்த படத்துல அவரோட விண்டேஜ் ஹீரோயிசத்தை அப்பா பொண்ணு பாஸ்த வச்சு அழகா எஸ்டாப்ளிஷ் பண்ண செகண்ட் ஹாஃப்ல பிளாஷ்பேக் போர்ஷன்ல சூப்பராவே ட்ரை பண்ணிருப்பாரு. ஸ்டோரியை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள கிரைம் த்ரில்லர் டிராமா தான். கூடவே இன்வெஸ்டிகேஷனை ஏத்தி சஸ்பென்ஸ் டிராமா மூலியமா இன்டர்வல்ல ஒரு ட்விஸ்ட் கொடுத்து ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி பிளாஷ்பேக் சொல்லி எமோஷனல் ஆக்கி கிளைமேக்ஸ்ல ஒரு சம்பவத்தை பண்ணி போஸ்ட் கிரெடிட் சீன்ல உங்களை உட்கார வச்சு என்னத்தை யோசிக்க வைக்கிறாங்கிறது எல்லாமே படத்துல நீட்டா இருந்துச்சு. சீட்டட் த்ரில்லர் ஃபீல கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல ஸ்லோபன் த்ரில்லர் டிராமா தான். தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிட்டு அண்டர் ரேட்டட் தமிழ் மூவின்னு திரும்ப பார்த்து ஃபீல் பண்ணாதீங்க. படம் டெக்னிக்கலாவும் நீட்டா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமாகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா எஃபெக்டிவா பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் அவனோட எக்ஸ்ட்ரீம் ஆஃப் எமோஷன்ல அவன் எப்படி என்னத்தை பண்றாங்கிறதே அழகா காமிச்சிருப்பாங்க. படத்துல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்தை அஃபெக்ட் பண்ணல. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல தமிழ் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மூவியை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.